நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இன்றைக்கி செகண்ட் பார்ட் பார்க்குறோம் இல்லையா. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வந்து பேசிக்ஸு, அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கத்தின் பயன்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த புதுசாக ஒரு வீடியோவே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கில் போய்க்கிங்க. ஸோ லிங்கில் போனீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து சேனல் இருக்கும், அந்த வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், கதிரியக்கத்தின் பயன்கள் அப்படின்னு. ஸோ கதிரியக்கத்தின் பயன்களை ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம், வேளாண்மை. ஸோ வேளாண்மைக்கு சம்பந்தமான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப்புகள் சரிங்களா. ஸோ ஐசோடோப்னால் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜெனரலி சரிங்களா. ஐசோடோப்புகள் அப்படிங்கிறது நம்ம எழுதுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுகிறேன் பாருங்களேன். ஒரு ஐசோடோப்பு ஹைட்ரஜன் H1 சரியா, இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் 1 2, இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் 1 3. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் சொல்லுவோம், டியூட்ரியம், ட்ரைட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குதுங்க, அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது, மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே சரிங்களா. அப்போது ஒரு தனிமத்தினுடைய அணு எண் சமமாகவும் அதனுடைய அணு நிறை மாறுபட்டதாக இருக்கக்கூடிய அந்த தனிமத்தை தான் நம்ம வந்து ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலில் போய் உள்ளவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. சரி, அந்த சேனலில் வந்து இருக்கக்கூடிய ஐசோடோப்புகள் பயன்கள் வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் டிஜிட்டலாக கொடுத்துருப்பேன், போய் பார்த்துட்டு கண்டினியூவாக இதையும் பார்த்துக்குங்க. சரி, இந்த ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் பாஸ்பரஸ் 32 இது வந்து பயிர் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுதமா. ஸோ இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஸோ ஐசோடோப் இல்லையா, அதோட பாஸ்பரஸு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். இந்த ரேடியேஷன் வருது இல்லைங்களா, அந்த ரேடியேஷன் ஃப்ரம் தி ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி யூஸ்டு டு கில் தி இன்செக்ட்ஸ். ஜென்ரலாக இப்போ வந்து பாஸ்பரஸ் 32 அப்படின்னா நமக்கு வந்து பயிர் வந்து சிறப்பாக வளருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஐசோடோப் 32 இன்செக்ட் இல்லையா, பூச்சிகளை கொள்கிறது. பேரசிட்டிஸ்னால் அது ஒட்டுண்ணிகளையும் அது காப்பாற்றி அந்த பயிரை வந்து சிறப்பாக வளரத்துக்கு பயன்படுவதனால இந்த ஐசோடோப்பு மிகவும் முக்கியமானது. எது? பாஸ்பரஸ் 32. Certain perishable cereals exposed to radiations remain fresh beyond their normal life, enhancing the storage time. அதாவது சேமிக்கப்படுவதற்கும் கதிரியக்கத்தின் மூலமாக அந்த தானியத்தை நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் பாஸ்பரஸ் 32. ஸோ வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் ப்ரிவென்ட்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்டு கிராப்ஸ். சிறிதளவு கதிர்வீச்சின் மூலம் வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்ற அழுகி போகாமல் காப்பாற்றுவதற்காக தான் இந்த பாஸ்பரஸ் 32 பயன்படுத்துகிறாங்களாமா. சரி, இது ஒரு பாஸ்பரஸ் 32 மருத்துவ அதாவது இந்த வேளாண்மை ரீதியாக இந்த ஐசோடோப் வந்து பயன்படுது சரியா. அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா மெடிசின், மருத்துவ ரீதியாக பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடியோ ஐசோடோப்புகள் எது, கதிரியக்க ஐசோடோப்புகள் எது அப்படின்னு கொஞ்சம் பார்க்குறோம். இது நிறையா இதில் வந்து மருத்துவ ரீதியாக பயன்படக்கூடிய முக்கியமான
ஐசோடோப்புகள். அதாவது டயக்னோசிஸ் நோய் அறிதலுக்கும் பயன்படுகிறது. அதே மாதிரி தெரபி கதிரியக்க சிகிச்சை செய்வதற்கும் இது பயன்படுது. ஓகேங்களா? ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ட்ரேசர்ஸ் டு டயக்னோஸ் the nature of circulatory disorders of blood, defects of bone metabolism to locate tumors. ஸோ இத்தனை வேலை செய்துங்க அந்த மெடிசினல் ஐசோடோப்ஸ், கதிரியக்க ஐசோடோப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ன பண்ணுது, இரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடுகளை வந்து கண்டுபிடிச்சிருது. அதே மாதிரி இது போன் மெட்டபாலிசம், எலும்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை, அதில் இருக்க குறைபாட்டையும் கண்டுபிடிச்சிருது. மூளையில் எங்கேயாவது கட்டி இருக்குன்னா அதையும் கண்டுபிடிச்சிருமா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்கள் என்னன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சரிங்களா, ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், சரிங்களா. இது முக்கியமான கதிரியக்க ஐசோடோப்புகள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பார்க்குறோம் பார்த்தீங்க, சோடியம் 24, சோடியம் 24 என்ன பண்ணுவாங்க, இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது அப்படின்னு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஐசோடோப்பையும் அதனுடைய இயக்கம் என்ன, அதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமானது. இதை வந்து எக்ஸாம்ஸில் நேரடியாகவும் கேட்கலாம், பொறுத்துகையில் கேட்கலாம், சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் த்ரூலும் கேட்கலாம். படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, சரியா. சரி, அயோடின் 131 டு க்யூர் காய்டர், டு க்யூர் காய்டர், அதாவது இந்த முன் கழுத்து கலலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து குணப்படுத்துவதற்கு அயோடின் 31, இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது அயோடின் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அடுத்தது பாருங்கள், ரேடியோ அயன், அதாவது அயான் 59, இரும்பு 59 is used to diagnose anemia and also provide treatment for the same. இது அனிமியா. ஸோ இந்த அனிமியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த இரத்த சொகையை அடையாளம் காணு குணப்படுத்துவதும் இரும்பு 59 மிக. ஸோ சார்ட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ சார்ட் போட்டு ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் த்ரூ படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், பாஸ்பரஸ் 32, ஏற்கனவே ஒரு பாஸ்பரஸ் ஒன்று பார்த்தோம், அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அந்த பாஸ்பரஸ் எங்கே எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பாஸ்பரஸ் 32 தான் பார்த்தோம். திரும்பவும் வந்து மெடிசினுக்கு இந்த பாஸ்பரஸ் 32 எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்பரஸ் 32 எதுக்கு பயன்படுது பாருங்கள், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். ஸோ தோல் நோய் சிகிச்சையிலையும் இந்த கதிரியக்க பாஸ்பரஸ் 32 பயன்படுகிறது, சரிங்களா. அடுத்த கோபால்ட் 60, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இப்போ கேன்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது பயன்படக்கூடியது கோபால்ட் 60. அடுத்தது கோல்டு 198, சௌரம் சொல்லக்கூடிய அந்த தங்கம் 198 அப்படிங்கிற ஐசோடோப்பு எதுக்கு, தோல் புற்றுநோய் குணப்படுத்துவதற்கு பயன்படுது. இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி கோபால்ட் 60 கேன்சருக்கு அது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து கோல்டு 198 அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த சர்ஜிக்கல் டிவைசஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்ம்ஸ் கில் பண்ணுறதுக்கும் அந்த மைக்ரோப்ஸ் இல்லையா, நுண்கிருமிகள், அதுக்கப்புறம் அந்த அறுவை சிகிச்சையினால் ஏற்படக்கூடிய சாதனங்கள் வழியாக வரக்கூடிய நுண்கிருமிகளை வந்து நீக்குவதற்கும் தூய்மை செய்வதற்கும் இந்த மெடிசினல் ஐசோடோப் வந்து மிகவும் பயன்படுது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம், ரெண்டாவது இண்டஸ்ட்ரி வந்து மெடிசினல் இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம். மூணாவது போலங்க, தொழிற்சாலையில் எப்படி இந்த ஐசோடோப்புகள், ரேடியோ ஐசோடோப்புகள் வந்து பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த பகுதியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுறேன், போய் உள்ளே போய் பாருங்கள், சரிங்களா. ஒவ்வொன்றும் சிறப்பாக அந்த டிஜிட்டல் மூலமாக காண்பிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா. இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் தான் குறைவாக தான் பயன்படுத்துகிறாங்களா, சிறிதளவு தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க,
சரி, எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க, எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் ஃபால்ட்ஸ், சரிங்களா? அதாவது தொழிற்சாலைகளில் வந்து ஏதாவது பேக்கேஜ் பண்ண இடத்துல வாயுக்களுடைய திரவங்களுடைய ஏதாவது ஒரு லீக்கேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிப்பதுக்கு இந்த பாஸ்பரஸ், அதாவது ஜென்ரலி இந்த ரேடியோ ஐசோடோப்புகள் மிகவும் பயன்படுது. அதில் முதல்ல வரக்கூடிய ஐசோடோப் பாருங்கள், தொழிற்சாலையில் கலிஃபோர்னியம் CF252, கலிஃபோர்னியம் CF252 அப்படிங்கிற ஒரு கதிரியக்க ஐசோடோப் எதுக்கு பயன்படுது பாருங்கள், ஏர்லைன்ஸ் டு டிடெக்ட் த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இன் தி லக்கேஜ். இல்லை, அதாவது யாராவது இந்த லக்கேஜ்லாம் இந்த ஃப்ளைட்டில் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது வெடிப்பொருள் வச்சுட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக இந்த கலிஃபோர்னியம் 252 வந்து அந்த கதிரியக்கத்தை பாஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வெடிப்பொருள் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டுபிடிச்சி சொல்லிடுவோமா, சரிங்களா? அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் அமெரிசியம் 241. ஸோ அமெரிசியம் 241 அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, இது அதிகமாக மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் ஸ்மோக் டிடெக்டர், சரிங்களா? இந்த வீடியோ சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்கக்கூடிய முதல் ஐசோடோப்பே இந்த அமெரிசியம் 241 தான். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வந்து தொழிற்சாலைகளில் புகை ஏதாவது லீக்கேஜ் ஆனிச்சுன்னா அது புகை உணர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமெரிசியம் 241 ஐசோடோப்பை பாஸ் பண்ணி கதிரியக்கத்தை பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொழிற்சாலையில் முக்கியமான ஐசோடோப்புகள் பயன்படுத்துகிறதா நான் உங்களுக்கு பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச், தொல்லியல் ஆய்வில் கண்டிப்பாக வந்து நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். கார்பன் 14 டேட்டிங் அடிக்கடி படிப்போம். எங்கே படிப்போம் அது பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் 14 டேட்டிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு பகுதியில் பழைய காலத்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் அல்லது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் புதைந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எத்தனை லைஃப் பீரியட் என்ன, அதோடைய ஆஃப் லைஃப் பீரியட் என்ன, அதோடைய எத்தனை காலமாக இது இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோடோப்ஸை வந்து கதிரியக்கம் மூலமாக பாஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், குழி நோண்டி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எலும்பு துண்டு கிடச்சிருது. அந்த எலும்பு துண்டு யாருதுங்க, எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இந்த எலும்பு துண்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த எலும்பு துண்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த கார்பன் 14 டேட்டிங் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஏஜ் ஆஃப் தி இயர். பாருங்க, இந்த எப்படி கார்பன் டேட்டிங் வந்து அதோட ஏஜ் எத்தனை வருஷத்தில் இருக்குது, எவ்வளோ நாளாக புதைப்பொருள் இருக்குது, இது பழசா இது புதுசாக இப்போ ரீசெண்டாக இருக்க எல்லாத்தையுமே கணிக்க முடியுங்க இந்த கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது. இப்போ வயது கணிப்பு அப்படிங்கிற செய்யக்கூடிய அருமையான ஒரு ஐசோடோப் அப்படின்னா கார்பன் 14 டேட்டிங் அப்படிங்கிறது. இந்த ரேடியோ ஐசோடோப்புக்கெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்கள், அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய கதிரியக்கங்களை இயற்கையாகவே வெளியே விட்டுறாங்க. அதனால் நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது. முக்கியமாக எடுத்துக்கிட்டான்னா இந்த சன்னு இல்லைங்களா, இயற்கையாகவே இருக்கக்கூடிய சூரியனம் இருந்து நம்ம நிறைய கதிர்வீச்சை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அந்த கதிர்வீச்சை வந்து நம்ம எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக தான் ஓசோன் படலம் இருக்குது, சரிங்களா? அந்த ஓசோன் படலம் அது யூவி லைட்டை தடுத்துருதுங்க. தடுத்துட்டு நம்மளுக்கு வந்து குறைவான அந்த கதிரியக்கத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனால் வந்து சூரியனுடைய கதிர்கள் வேணால் நம்ம மேலே வந்து விழும், சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் சாயில், ராக்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஹோல்ட் அப்ளையன்ஸ் லைக் டெலிவிஷனில் இருக்குது, நம்ம பார்க்குற டிவியில் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவனில் இருக்குது, செல்ஃபோன், எக்ஸ்ரே எல்லாத்துலேயும் இந்த அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்களாமா. இதனால் கதிர்வீச்சு ஏற்படும், அதை நம்ம வந்து சிறப்பாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மெஷர்ஸ் சொல்கிறாங்க. திஸ் ரேடியேஷன் do not produce any severe effects. அதை தெரிஞ்சுக்கணும். பெருசாக உங்களுக்கு பாதிப்புலாம் கொடுக்க கிடையாது. there were very low intensity, மிக குறைந்த செறிவை நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதிக செறிவை பயன்படுத்தலாம், அதிகமான கான்சன்ட்ரேஷனில் நம்ம பயன்படுத்தவே இல்லை.
குறைந்த செறிவே பயன்படுத்துகிறனால நம்ம என்ன பண்ணுறாங்க, பெருசு அளவில் பாதிப்பு ஏற்படாது. The second source of radiation exposed is man-made. சில கதிர்வீச்சுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சோதனை செய்யும் பொழுதும் அல்லது தயாரிக்கும் பொழுதும் அந்த கதிர்வீச்சுகள் வெளியே வரதை நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதே போல் இம்ப்ராப்பர் அண்ட் கேர்லெஸ் ஹேண்டிலிங், அது சரியாக சிறப்பாக நம்ம வந்து கவனக்குறைவாக நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இன் அவர் என்வரன்மெண்ட். அது நமக்கு வந்து சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், முறையாக கதிரியக்க பொருட்களை கையாளாமல் இருந்தாலே பார்த்திங்க அபாயகரமான கதிர்வீச்சுகள் நம்ம வரதை தடுக்கவே முடியாது, வந்துடும். திஸ் ரேடியேஷன் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பாடி, அது தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த கதிரியக்கம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக செறிவாக வந்துருச்சு அப்படின்னா கை கால் இழக்கும், கை கால் அதாவது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை வந்து எல்லா உறுப்புகளும் பாதிக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எ பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷன்ஸ் வெரி க்ளோஸ்லி ஆர் ஃபார் எ லாங்கர் டியூரேஷன் இஸ் அட் எ கிரேட்டர் ஹெல்த் ரிஸ்க் அண்ட் கேன் பி அஃபெக்டட் ஜெனட்டிக்கலி. சொன்னேன் இல்லையா, ஜெனட்டிக்கலி, அதாவது மரபு ரீதியாகவே அவன் பாதிக்கப்பட்டுருவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, டாக்டரும் வந்து அதை அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, யாராவது வந்து ப்ரெக்னென்ட் உமன் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நேரமாக வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபோன்லேயும் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ரொம்ப நேரம் அது ஸ்பீச் டாக்கிங் பண்ணக்கூடாது. பிகாஸ் என்ன அந்த ரேடியேஷன் வந்து அந்த குழந்தைய பாதிக்கும் அப்படிங்கிறது இது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த செல்ஃபோன் டவர் பக்கத்தில் இருந்தாலும் வரும்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொன்னதை நியூஸ் தான் பார்த்துருப்போம். பாருங்கள், ஹவு ஓல்டு இஸ் அவர் மதர் எர்த், நம்ம பூமி தாய் இருக்கு இல்லையா, அதனுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா நியர்லி 4.54 × 10⁻9 years, அரௌண்ட் 45 crores 40 lakhs, 45 கோடி 40 லட்சம் வருடம். ஸோ cannot imagine இல்லையா, 45 கோடியே 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வந்து இந்த பூமி வந்து உருவாகிருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது. சரி, இந்த வச்சிருக்கு இல்லையா கதிர்வீச்சு, அந்த கதிர் இயக்கம், அந்த கதிர்வீச்சு எவ்வளவு வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், ICRP, ஸோ அருமையான ஒரு இன்டர்நேஷ்னலாக வந்து ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியது. நீங்கள் ICRPன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸு, அது எங்கே இருக்குது, என்ன செஞ்சிட்ருக்காங்க, எப்படிலாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு மேலோட்டமாக எதையுமே பார்த்துடாதீங்க. ஸோ ICRP has recommended a certain maximum permissible exposure limits to the radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. அவங்க வந்து ஒரு நார்ம்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்குள்ளே தான் வந்து இருந்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. The safe limit of overall exposure to radiation is given as 20 millisieverts per year. அப்போ நம்ம வந்து பாருங்கள், ஒரு அளவுகோல் கொடுத்துருக்காங்க, அருமையான அளவுகோல் 20 மில்லிசிவர்ட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு இருக்கணும். அதுக்கு மேலே கதிரியக்கம் இருக்கக்கூடாது. கதிரியக்கத்துக்கு நம்ம வந்து SI அலகுலாம் பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரான்ஜன்ல சொல்கிறாங்க, த சேஃப் லிமிட் ரிசீவிங் த ரேடியேஷன் இஸ் அபவுட் 100 மில்லி ரான்ஜன் பர் வீக். ஸோ வாரத்தில் 100 மில்லி ரான்ஜன். ஸோ ஜென்ரலி நான் சொல்லியிருக்கேன், என்னது கதிர்வீச்சு வந்தால் என்ன ஆகும், மேபி கேன்சர், உறுப்புகள் பாதிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கேன்சர் வரும். ஸோ கேன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எடுத்தெடுப்பில் கேன்சர்லாம் வராதுங்க, எடுத்தெடுப்பில் கேன்சர் வராது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு அந்த செல்லை வந்து ஸ்பாயில் பண்ணாதான், ஒரு செல்லை வந்து ஸ்பாயில் பண்ணி டோட்டலாக அழித்ததுக்கப்புறம் தான் இந்த கேன்சரே ஃபார்ம் ஆகும்.
அப்போது இந்த கதிர்வீச்சு மூலமாக கேன்சர் வரும் அப்படின்னா அவன் வாரத்துக்கு 100 மில்லி ரான்ஜன் இருந்துச்சுன்னா எந்த சேஃப் லிமிட்டில் இருக்கீங்க, அதுக்கு மேலே வரணும். அதே மாதிரி நீங்கள் அந்த சேஃப் லிமிட்டையும் தாண்டி போயிட்டிங்கன்னா அது தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வராமல் இருந்தாலே வந்து விட்டு விட்டு வந்தாலும் பெரிய பாதிப்பு வரப்போகிறதில்லை. If the exposure is 100 or it may cause the fatal disease like லியூமியான்னு ஒரு நோய் வந்துருதாமா. சரிங்களா? என்னது லியூமியா அப்படின்னா the death of red blood corpuscles in the blood. ஆர்பிசி இருக்கு இல்லையா ரத்தத்தில், அது வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவோமா. ஸோ அழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா புற்றுநோய் வந்துடும். கேன்சர் ஃபேட்டல் டிசீஸ் எதுங்க, அந்த இரத்த புற்றுநோயை தான் லியூமியா அப்படிங்கிறது சொல்கிறோம். when your body is exposed to so when your body is exposed to about 600 odd, it leads to death. 600 ரான்ஜன் வந்துருச்சு அப்படின்னா அந்த உடம்பு இறந்து விடும். எதனா கதிர்வீச்சு மூலமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாம் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரிதிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்த ஒன்று கொடுத்துருக்கா பாருங்கள், டோசிமீட்டர். படித்து வச்சுக்கோ, டோசிமீட்டர். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, டோசிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இஸ் எ டிவைஸ் used to detect the level of exposures to a ionizing radiation. அயனி ஆக்கும் கதிர்வீச்சை கண்டறியக்கூடிய ஒரு கருவி அப்படின்னா அது டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சை படித்து வச்சுக்கோ. அயனைசிங் ரேடியேஷனை எக்ஸ்போசர் பண்ணக்கூடிய லெவல்ஸை கண்டுபிடிக்கக்கூடியது டோசிமீட்டர். It is frequently used in the environments where exposures to radiation may occur, such as nuclear power plants. எங்கெங்கெல்லாம் வந்து அணுக்கரு உலை இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த டோசிமீட்டர் வச்சுருப்பாங்களாமா. இது வந்து ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷனை கவுண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாக்கெட் டோசிமீட்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் த வியரர் வித் an immediate reading is exposed to எக்ஸ்ரேஸ் அண்டு காமா ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக எதுக்கு எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க. சரி, டோசிமீட்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு எங்கேயாவது ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது மாதிரி கதிர்வீச்சு நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் தடுப்பு வழிமுறைகள், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரலி ஸோ ரேடியேட்டிவ் மெட்டீரியல் ஷுட் பி கெப்ட் இன் எ திக் வால்டு லெட் கண்டெய்னர் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதாவது கதிரியக்க கொஷின் பாருங்களேன், கதிரியக்க பொருளை எந்த கொள்கலனில் நீங்கள் பாதுகாக்க வேண்டும்னா காரிய சுவர்களால் ஆன லெட், மறந்துடாத காரிய சுவர்களால் ஆன அப்படின்னு. ஸோ எந்த எலமெண்ட்டை பயன்படுத்தாங்க கூட கேட்பாங்க. ஸோ லெட்டுங்கிற இன்னொரு எலமெண்ட். The lead coated aprons, lead gloves should be used while working with hazardous radioactive materials. சரிங்களா? அதாவது நம்ம அபாயகரமான நம்மளை வந்து தாக்கக்கூடிய அந்த கதிரியக்க பொருட்களை வந்து பாதிக்கப்படாமல் இருக்குன்னா காரிய கையுறை அல்லது காரியத்தால் செய்யப்பட்ட அந்த மேல் ஆடையை கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ கதிரியக்க பொருள் கையாளும் போது உணவு அருந்தவே கூடாது. சாப்பிடுவாங்க சில பேர் அப்படியே. ஸோ நான் வந்து லேப்லெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே போய் கை கழுவிட்டு சோப்பில் கை கழுவிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஜென்ரலி வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கணும். சில பேர் வந்து லேபுக்கு கீழே உட்காந்துக்குவாங்க, ஓரத்தில் உட்காந்துக்குவாங்க, சைடில் உட்காந்துக்குவாங்க, வெளியே உட்காருவாங்க. பட் தனியாக வந்து ஒரு பிளேஸ், அது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டு அங்கே போய் சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேஸ். த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஷுட் பி ஹேண்டில்டு ஒன்லி பை டாங்ஸ். சரிங்களா? நீ எடுக்கும் பொழுதே கையால் எடுக்கக்கூடாதுங்க. டாங்ஸ்னால் என்னது, இடுக்கி மூலமாக எடுக்கணும். பை ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ், அல்லது நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று பயன்படுத்திங்க. இங்கேருந்து சுவிட்ச் அமைச்சு அப்படின்னு எடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருச்சு. அதாவது ஒரு இடத்துல ஒரு ரூமில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த கதிரியக்க தனிமத்தையோ அது கதிரியக்க பொருள்களையோ எடுப்பதற்கு. டோசிமீட்டரும் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோசிமீட்டர் கேள்விப்பட்டோம் இல்லையா, இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. டோசிமீட்டர் ஷுட் பி worn by the users to detect the
லெவல் ஆஃப் ரேடியேஷன், டு செக் தி லெவல் ஆஃப் ரேடியேஷன், எவ்வளவு அந்த கதிரியக்கம் அளவு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டோசிமீட்டரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை அப்படின்னா என்ன? ஸோ நான் வந்து அணுமின் நிலையம், அணுக்கரு உலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நியூக்ளியர் ரியாக்டர், இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் தான், ஒரு கருவி தான். அது ஒரு கருவி தான். விச் த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், அணுக்கரு பிளவு வினை நடக்குது பார்த்தீங்களா, takes place in a self-sustained and controlled manner to produce electricity. அவ்வளோதான், இந்த வேலையை செய்யக்கூடியதான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர். அப்போ ஒவ்வொரு அணு மின் நிலையத்தில் இந்த அணுக்கரு உலை அப்படின்னு இருக்கும். இந்த அணுக்கரு உலை என்ன செய்யும் அப்படின்னா, மின் உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் அந்த கதிர்வீச்சை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி அணு கரு பிளவு வினை நடக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்தி அதிகமான கதிர்வீச்சை கொடுக்காத மாதிரி பார்க்கக்கூடியதான் நியூக்ளியர் ரியாக்டர். சரிங்களா? சரி, 1942 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்காகோவில் தான் உலகத்திலேயே முதல்ல ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரி, இந்த அணுக்கரு உலைகள் எத்தனை வகைப்படும் பாருங்கள், எத்தனை வகை கொடுத்துருக்காங்க. த டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீடர் ரியாக்டர், உற்பத்தி உலை, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், வேக உற்பத்தி உலை, ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், அழுத்த நீர்ம உலை, ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், கன அழுத்த நீர்ம உலை, பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், கொதிநீர் உலை, வாட்டர் கூல்டு ரியாக்டர், குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை, கேஸ் கூல்டு ரியாக்டர், குளிரூட்டப்பட்ட வாயு உலை, ஃபியூஷன் ரியாக்டர், இணைவு அணுக்கரு உலை, தெர்மல் ரியாக்டர் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் தி பிளேசஸ் வேர்ல்டு வைடில் அதிகப்பட்டு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னு இத்தனை வகை சொன்னோம்ல, அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கூறுகள் என்ன? பகுதி கூறுகள். சரிங்களா? பகுதி கூறுகள் ஆர் காம்பனன்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. உள்ளே வந்து ஃபியூவல் இருக்கும், என்ன இருக்கும், எரிபொருள் இருக்கும், மாடரேட்டர் இருக்கும், தனிப்பான்கள் இருக்கும், கண்ட்ரோல் ராடு கட்டுப்படுத்தும் களிகள் அல்லது இரும்பு கம்பிகள் இருக்கும், கூலண்ட் குளிர் விப்பான் இருக்கும், ப்ரொடெக்ஷன் வால் தடுப்பு சுவர், இதுதான் அதுக்குள்ளே கிடக்கும். மொத்தமே 5 சொல்லியிருக்காங்க. ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராடு, கூலண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வால், இது மட்டும்தான் அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இந்த ஃபியூவல் சொல்கிறாங்க இல்லையா, ஃபியூவல் அந்த எரிபொருள், ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபியூவல். ஃபிசைல் மெட்டீரியல் என்னப்பா, அதாவது பிளவுக்கு உட்படும் பொருளை தான் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு கொஸ்டினாக மாறிடும். ஃபியூவல்னால் நீங்கள் பெட்ரோலு, டீசலு, ஈத்தேனு, மீத்தேனு இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஃபிசைல் மெட்டீரியல்ஸ், பிளவுக்கு உட்படும் பொருளே எரிபொருளுக்கு பயன்படுத்துகிறோம். காமனாக என்ன பயன்படுத்துகிறாங்க? யுரேனியத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இது பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு மெட்டீரியல். சரி, அடுத்து மாடரேட் போகலாம், தனிப்பான் போகலாங்க. ஸோ தனிப்பான் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து தனிப்பானுடைய வேலைன்னா டு ஸ்லோ டவுன் ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான்ஸ். அதாவது அதிக ஆற்றல், உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் நியூட்ரான்களாக மாற்றக்கூடியதான் தனிப்பான்கள், மாடரேட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஜென்ரலாக காமனாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிராஃபைட்டை பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஹெவி வாட்டர், கன நீர். ஸோ ஹெவி வாட்டர், சாஃப்ட் வாட்டர், லைட் வாட்டர், ஹெவி வாட்டர், கன நீர் அப்படின்னு சொல்கிறோம். ஹெவி வாட்டர்னால் என்னங்க? அதாவது இந்த கால்சியம், மெக்னீசியம் இருக்கக்கூடிய அதிகமான உப்புத்தன்மை உள்ள வாட்டரை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் கடற்கரை ஓரமாக சில அதாவது அணுமின் நிலையங்கள் இருப்பதற்கு காரணமே இந்த ஹெவி வாட்டரை எடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க, தனிப்பானாக பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? ஸோ கடலில் இருக்க தண்ணி என்னதுங்க? ஹெவி வாட்டர் தான், ஒரு கன நீர். கண்ட்ரோல் ராட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ராட் வந்து கட்டுப்படுத்தும் களி. சரிங்களா? இது என்ன பண்ணுது? யூஸ்டு டு கண்ட்ரோல் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தொடர்வினை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொடர்வினை நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய நியூட்ரான்களை எண்ணிக்கை வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துவதுதான் இந்த கட்டுப்படுத்தும் களி அல்லது கண்ட்ரோல் ராட்
அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னங்க அந்த கண்ட்ரோல் ராடு பயன்படுத்துகிறாங்க? போரான் அல்லது காட்மியம் ராடு. அப்போது பாருங்கள், நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்னா காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த காம்பனன்ட்ஸோடைய பெயர் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அந்த காம்பனன்ட்ஸில் அதனுடைய காமன்லி யூஸ்டு என்னதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடைசியாக பார்த்தது, அதாவது கண்ட்ரோல் ராடு எதுங்க யூஸ் பண்ணுறீங்க நியூக்ளியர் ரியாக்டரில் அப்படின்னா போரான் காட்மியம் ராடை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த காட்மியம் போரான் ராடு என்ன செய்யுது? நியூட்ரான்களை உட்கவர்ந்து கொள்கிறது. அதான் முக்கியமானது. அப்சார்ப்ஸ் த நியூட்ரான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குளிர்விப்பான் கூலண்ட் எதுக்கு அப்படின்னா டு ரிமூவ் தி ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் தி ரியாக்டர் கோர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். சரிங்களா? அணுக்குறையில் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு, அது குளிர்விப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டர்பைன். ரன் எ டர்பைன் டு ஆர்டர் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஜென்ரலாக டர்பைன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கேள்விப்பட்டிருப்பீங்களா? டர்பைன் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், ஃபேன் தான் டர்பைன். பெரிய பெரிய ரெக்கைகள் கொண்ட ஃபேனு ஓடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அது ஆற்று பகுதியிலலாம் பேரேஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? பேரேஜ் எதுக்கு வச்சுருக்காங்க? இப்போ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லையா, மின் உற்பத்தி செய்வதற்கு தான் நீர்மின் நிலையம் வச்சுருக்காங்க. அங்கே என்ன நடக்குது? தண்ணி அங்கேருந்து வந்துட்டு இருக்குது, ஒரு இடத்துல தேக்கப்பட்டு இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபேனு பேர் தான் என்னது? டர்பைன். இந்த டர்பைனுக்கு மேலே என்ன பண்ணுங்க, தண்ணி வந்து விழுங்க. இந்த ஃபேனை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சுத்த வைக்க முடியாது. அந்த தண்ணி வந்து, அந்த நீர் வந்து மிகவும் வேகமாக சிறிய நாசில் வழியாக வந்து விழும்போது ரொம்ப அழுத்தத்தின் காரணமாக இந்த ஃபேனு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபேன் ரொட்டேட் ஆனால் என்ன ஆகும்? ஃபேன் சுத்த டைனமோ மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான் பேரேஜ். அங்கே பேரேஜில் நடக்கக்கூடிய விஷயமே இதுதான். இதே வேலை தான் அணுமின் நிலையத்தில் செய்கிறாங்க. இதே வேலை தான் என்ன பண்ணுறாங்க? இந்த அந்த ஒரு நியூட்ரான்கள் மூலமாக ஆற்றலை உருவாக்கி அந்த ஆற்றலை கொண்டு போய் டர்பன்டைனில் வந்து போய் அந்த ஸ்டீமை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டர்பன்டைன் சுற்ற ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு டைனமோ மூலமாக என்னங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிரும். அவ்வளோதான். சரி, அப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்க கூலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், ஏரை யூஸ் பண்ணலாம், ஹீலியமை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் பயன்படுத்தி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தடுப்பு சுவர்னு ஒன்று இருக்குது, ப்ரொடெக்ஷன் வால் அப்படிங்கிறது. அந்த வாலை வந்து ஜென்ரலாக படிச்சுட்டு வந்தோம். ப்ரொடெக்ஷன் வாலுக்கு என்ன வால் யூஸ் பண்ணணும்? காரியம் சுவர் தான் பயன்படுத்தணும். காரிய சுவர். சரிங்களா? காரியத்தில் ஆன சுவர். லெட் வால் இஸ் பில்ட் around the nuclear reactor in order to prevent the harmful radiation from the escaping into the environment. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டர் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு படத்தின் மூலமாக அந்த நியூக்ளியர் ரியாக்டரை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நம்முடைய புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் இந்த புக்கில் இருக்குது. என்னென்ன இருக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம படித்தது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். சோடியமு, அதே மாதிரி கிராஃபைட்டு, யுரேனியம், போரான், ஸ்டீலு, பம்பு, லிக்விடு எல்லாமே, கண்டென்சர், எவ்ரிதிங் அங்கே இருக்கும். இதுதான் வந்து இதன் மூலமாக வரக்கூடிய இந்த எனர்ஜி மூலமாக டர்பன்டைன் சுற்ற வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு உலை வந்து எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிக்சரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சும்மாவே வந்து ஒரு ரைட்டிங் லெட்டர்ஸை பார்க்குறதுக்கு ஒரு படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் ரியாக்டருடைய பயன் என்ன? வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்? சரிங்களா? அப்படி கூட கேட்பாங்க எங்கள் 10th ஸ்டாண்டர்டில். நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் த்ரூ தான் கேட்பாங்க. ரைட். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் தி பவர் ஜெனரேஷன். ஈஸியாக படிச்சுட்டு வந்தோம். மின் உற்பத்திக்காக தான் இது பயன்படுத்துகிறாங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நிறையா வந்து பயன்பாடுகளுக்கு இது பயன்படுத்தாமல். இந்த ரியாக்டர் இருக்கு இல்லையா, ஹெல்ப் அஸ் டு ரிசர்ச் இன் தி ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸாக நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிலையும் இதை பயன்படுத்தலாம். சரி, அந்த ரியாக்டர் பாருங்கள், ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க.
The breeder reactor are used to convert non-fissionable materials into fissionable materials. பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்றுவது தான் இந்த உலைகள், இந்த பிரீடர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இது அடுத்தது ஒரு பாருங்கள், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இந்திய அணுமின் நிலையங்கள் எங்கெங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியா நம்ம ஃபாரின் இது அதிகமாக கேட்க மாட்டாங்க, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்க மாட்டாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான 1948 உருவான ஏஇசி, சரி, ஏஇசி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அது இந்தியாவுடைய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா அணுசக்தி ஆணையம். ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா மும்பையில், அது தான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாக பார்க்குன்னு கேள்விப்பட்டேன், பாபா அட்டாமிக் ரிசர்ச், அதுதான் இங்கே பின்னாடி எழுதியிருக்காங்க பாருங்கள். இஸ் தி நோடல் ஏஜென்சி, இஸ் த நோடல் ஏஜென்சி, சரிங்களா, ஃபார் ஆல் ரிசர்ச் டன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அதாவது இந்த அணு ஆற்றலை பற்றி இந்தியாவில் வந்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் தான் த பாபா அட்டாமிக் ரிசர்ச் பார்க், சரிங்களா. இவர் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா, அவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அதனால தான் அவருடைய பேர்லேயே வந்து இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது இது வந்து என்னது, நோடல் ஏஜென்சி. சரி, நோடல் ஏஜென்சி, ஒவ்வொரு ஏஜென்சி இருக்குங்க, அது மாதிரி இது நோடல் ஏஜென்சி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நோடல் ஏஜென்சி கூட கேட்பாங்க. சரி, நியூக்ளியர் பவர் இஸ் தி 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் தி பவர் இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து 5வது பெரிய ஒரு இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியில் இந்தியா வந்து 5வது நாடாக இருக்குது. தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அது வந்து ஆராய்ச்சி நிறுவனம். இது அணுமின் நிலையம், இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூர். தாராப்பூர் அணுமின் நிலையம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோ. There are total 7 power stations, one each in Maharashtra, Rajasthan, Gujarat, சரிங்களா, உத்தரப்பிரதேஷ். அதாவது மகாராஷ்டிரா, ராஜஸ்தானு, குஜராத்து, உத்தரப்பிரதேஷ்லாம் ஒன்று இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கல்பாக்கமும் கூடங்குளம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அப்சாரா வாஸ் தி ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா அண்டு ஆசியா. ஸோ ஆசியாவிலையும் இந்தியாவிலையும் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படின்னா அப்சாரா. There are 22 nuclear reactors which are operating in India. சரிங்களா, அதுவும் தெரிஞ்சு வச்சு 22 அணுக்கரு உலை இருக்குது, மாற்றத்துக்கு உரியது. அடுத்தது நம்ம படித்து முடிச்சுக்கலாம், அடுத்து வந்துட போகுது. சம் அதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் ஆர் என்னது பேர், சைரஸ், துருவா, பூர்ணிமா. ஞாபகம் வச்சுக்கோ, சைரஸ், துருவா, பூர்ணிமா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சைரஸ், துருவா, பூர்ணிமா. ஸோ இது வந்து நம்ம டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது. கடைசியாக ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, யுரேனியம் 92-235 எக்ஸ்பீரியன்சஸ் 1 ஆல்ஃபா டிகே அண்ட் 1 பீட்டா டிகே. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் எ ஃபைனல் டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம்டு. புக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யுரேனியம் 92-235 ஆல்ஃபா டிகே ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆல்ஃபானா இது ஹீலியம் 2-4. அதை வந்து என்ன பண்ணுறோங்க, இந்த இடத்துல எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ 92ல் 2 போயிடுச்சுன்னா 90, 235ல் 4 போச்சுன்னா 233. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து 90-231 கொடுத்துடணும். அடுத்தது 90-235 அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவே எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து என்ன பண்ணுறாங்க, பீட்டா டிகே பண்ணிங்கன்னா பீட்டான என்ன, ஸோ எலக்ட்ரான் -1 0. அது இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணிக்கணும். 91 மைனஸ் வந்து 90 வர மாதிரி இருக்கும். அப்போ 91 போட்டால் தானே 91 வரும், அதுமாதிரி பார்த்துக்கிறோம். 0 இருக்குன்னா 231. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த 2 மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணணுங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் என்ன, வாட்ஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்,
ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், நியூட்ரான் எண்ணுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறை எண் மைனஸ் அணு எண்ணை வந்து மைனஸ் பண்ணிங்க. இப்போ 231 மைனஸ் 91 இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒய். இந்த ஒய்லேருந்து 231 மைனஸ் 91 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கொஷின் என்சிஆர்டி புக்லேயும் இருக்கும், அங்கேயும் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சம் இதே ரிலேட்டடாக இன்னொரு சம் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், calculate the amount of energy released when a radioactive substance undergo fusion. அது அணுக்கரு இணைவு நடக்கும்போது the result in mass defect is 2 kg. இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான்? மாஸ் கொடுத்துருக்கான் 2 kg, velocity of light 3 × 10⁻⁸ m/s ஆல்ரெடி we known. எயின்ஸ்டைன், இப்போ எனர்ஜினா என்னப்பா? எயின்ஸ்டைன் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும். ஐன்ஸ்டைனுடைய நிறை ஆற்றல் தான் பயன்படுத்தும். ஃபார்முலானா E=mc². எங்கேயாவது ஒரு கொஸ்டின் மாஸ் கொடுத்து அது நிறை கொடுத்து ஆற்றல் கேட்டாங்க அப்படின்னா இந்த எயின்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி E=mc². m தெரியும் 2, c வந்து 3 × 10⁸ ஸ்கொயர் கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி 1.8 10⁻17 ஜூல். மறந்துடாத, ஜூலில் சொல்லணும். வேறு ஏதாவது சொல்லாமல் விட்டால் கூட தப்பு, வெறும் சொல்ல முடியாது. 1.8 10⁻17 சொல்ல முடியாது, ஜூல் சொன்னால் மட்டும்தான் எனர்ஜியை குறிக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் அந்த புக்கில் கடைசி பகுதியில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன, ஸோ இயற்கை கதிரியக்கம்னா என்ன, அதே மாதிரி கியூரி அப்படிங்கிறது 3.7 × 10⁻10 டிஸ்இன்டக்ரேஷன். அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது இன்னொரு அதோடைய அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோடைய அளவு. சரிங்களா? எஸ்ஐ அலகு 10⁻6 டிஸ்இன்டக்ரேஷன். அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பெக்குரல். ஸோ எஸ்ஐ யூனிட்டு கண்டிப்பாக ஒரு பல முறை படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. ஹீலியம்னா அதுதான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்தோம், ஞாபகம் வச்சுக்கணும். அதே பீட்டா பார்ட்டிக்கல்னால் எலக்ட்ரானு, காமா ரேஸ் அப்படின்னா ஃபோட்டான்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும். அதான். ஸோ அப்படியே போய்ட்டு ஆல்ஃபா டிகே எல்லாமே நம்ம படித்தது தான். திரும்ப வந்து இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, அதே மாதிரி எனர்ஜி ரிலீஸ்டு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா 1 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் என்னன்னு சொல்லி அதுவும் படிச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ் என்ன, பிளவுக்கு உட்படும் பொருட்கள் என்னென்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தது, அப்படியே வந்து முடியுது, கோத்ரூ பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாருங்கள், சேஃப் லிமிட் ரிசீவிங் தி ரேடியேஷன் 100 மில்லி ரான்ஜன். 100 மில்லி ரான்ஜன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சேஃப் லிமிட்டு. 600 ரான்ஜன் இருந்தால் செத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம இறந்துருவாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம வந்து கடைசி பகுதிக்கு வந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். எப்பயும் வந்து ஒரு டாபிக் வந்து முடியும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து ஸ்டார்டிங்கு மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. கொடுத்துருக்கிறது இது வந்து ரேடியோ ஐசோடோப்பு ட்ரீட்மெண்ட். நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கேள்வியை அட்டன் பண்ண முடியும். சோடியம் ஜென்ரலாக இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். சோடியம் எதுக்கு பயன்படுத்துது? ஹார்ட்டை வந்து ப்ராப்ளம் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஏ வந்து 3 குறிக்கிறது அர்த்தம். அயோடின் ஆக்சுவலாக காய்டரை வந்து பார்க்கக்கூடியது 4. ஸோ இந்த 2 கண்டுபிடிச்சாலே நீங்கள் டோட்டலாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்னு வச்சுங்களேன். அயன் 59, அது எனக்கு வேணால் அனிமியா. ஜென்ரலாக வந்து இரும்புனாலே ரத்த சோகை தான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்கான், இரும்பு எந்த ஒரு நோயை குணப்படுத்த உதவுகிறதுனா அனிமியா, ரத்த சோகை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலாக அதான். பாஸ்பரஸ் 32 ஸ்கின் டிசீஸ்க்கும் பயன்படுது, அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து பயிர் வந்து வளர்கிறதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம். ஸோ ஈஸியான கேள்வி, படிச்சிருக்கனால ஈஸியாக சொல்ல முடியுது. ஸோ 2வது கேள்வி போகலாம். ஹூ வாஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் இன் இந்தியா? இப்போ தானே படிச்சுட்டு வந்தோம். அப்படி ஈஸியான கொஸ்டின் கேட்கலாம். ஹோமி பாபா தான் இதுங்க அணு ஆராய்ச்சியின் சிற்பி என்று பெயர் பெற்றவர். இது சாதாரண ஒரு சிம்பிளான கேள்வி இது. சரிங்களா?
இது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பகுதியில் இல்லை. நம்ம எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். எலக்ட்ரானிக் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜே தாம்சன் தான். நியூட்டன்னு கண்டுபிடிக்கல. ரான்ஜன்கிறது வேறு, சாட்விக்ங்கிறதும் வேறு. ஸோ எலக்ட்ரானிக் கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ சப்போஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனா எஸ்எஸ்சி ரிலேட்டட், ஆர்ஆர்பி எழுதுனா ஆர்ஆர்பி ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெடி பண்ணே ஆகணுங்க. அப்போ தான் வந்து படிக்கிறதுல முழு பொறுப்பும் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே வரும். நீ வந்து மேலோட்டமாக ஒரு புக்கை வச்சுக்கிட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எது? அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எது அப்படின்னா எக்ஸ் கதிர் தான். நம்ம புற ஊதா கதிர் இல்லை, கண்ணூர் ஒளியில் அகச்சிவப்பு கதிரும் இல்லை, எக்ஸ் கதிர் தான் அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The race markedly increasing shelf life of fresh fruits. பழங்களை கெடாமல் இருப்பதற்காக, அதாவது கெடாமல் நிலைச்சி இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ரேஸ் நாங்கள் காமா ரேஸ். அப்போ இந்த பழத்தை சாப்பிட்லாமா? இப்போ தானே பார்த்தோம் காமா ரேஸ்னால் அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ். ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேஸ். அந்த ரேடியோ ஆக்டிவ் பாஸ் பண்ண அந்த பழங்களை வந்து நம்ம கெடாமல் இருக்கக்கூடியதாக வச்சாங்கன்னா அது நம்மளை வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை வந்து உடம்பே பாதிக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அணுக்கரு பிளவின் தொடர்வினை கட்டுப்பாடுடன் நடத்த உதவும் சாதனம் எது? நியூக்ளியர் ரியாக்டர். டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? அணுக்கரு பிளவு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது கட்டுப்படுத்துறதுக்காக தான் நியூக்ளியர் ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அணுக்கரு உலை அப்படிங்கிற சாதாரண ஒரு கேள்வி ஒரு காலத்தில் கேட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக இதில் பகுதியில் வராட்டி கூட நம்ம கொஞ்சம் பாருங்கள். இந்த சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம், அணுவின் மின்னூட்டம் என்னது? நியூட்ரல். ஆமாம், பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது, அது மின்னூட்டம் அற்றது. ஸோ அணு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லிஃபை ஆகிருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உள்ளே இருந்து ஜீரோவாக மாறிடும். அடுத்த பகுதியில் அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். இதுவும் த நேம் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் சென்டர் இன் தமிழ்நாடு. இருக்கக்கூடிய அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஐஜிசிஏஆர். ஸோ அதை வந்து ஐஜிசிஆர் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோ. நான் தொடர்ந்து சொல்கிறேன், நான் தொடர்ந்து நீங்கள் செய்யாமலே இருக்கீங்க, அது எக்ஸாம்பிள் நேரடியாகவே கேட்க வாய்ப்பு அதிகமாகிடும். பார்த்துக்கோங்க. த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு அட் சீப்பர் காஸ்ட். நீங்கள் வந்து ஆற்றலை வந்து அதிகமாக தயாரிக்கிறீங்க. எப்படின்னா விண்ட் எனர்ஜி சொல்கிறோம் இல்லையா, காற்றாலை, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படி பார்க்க போனீங்கன்னா மிகவும் குறைவான ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி தான். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி தான் நம்ம இந்த பேரேஜ்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, தண்ணி ஊற்றி போகிறத ஈஸியாக வந்து குறைந்த செலவில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல் ஈஸ் யூஸ்டு டு மேக் கண்ட்ரோல் ராட்ஸ். இப்போ தான் நான் படிச்சுட்டு வந்தோம். கேட்மியம் இல்லையா, போரான் மற்றும் கேட்மியம்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. கண்ட்ரோல் ராட்ஸ் அது அணுக்கரு கழிவு அல்லது தண்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுப்பாட்டு களின்னு சொன்னோம், இல்லை கட்டுப்பாட்டு தண்டு. எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காட்மியத்தில் தான் பயன்படுத்துகிறோம். காட்மியம் அல்லது போரானை பயன்படுத்துகிறோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஞாபகம் நேரடியான கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். சன் கிவ்ஸ் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி டியூ டு ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். அந்த சூரிய ஒளியில் வெப்பத்தை தருது பார்த்தீங்களா, எந்த ஒரு வினை காரணமாக இந்த சூரிய ஒளியில் வெப்பத்தை குறிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்கள். ஹைட்ரஜன், அதன் ஐசோடோப்புகள், அணுக்கரு பிணைப்பு. படித்து வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஷனில் த ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் ஐசோடோப்ஸ். ஸோ லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி டியூ டு தி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். யாருக்கு? சன்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட். ஸோ ஜென்ரலி இதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கூட ஆன்சர் கொடுக்கலாம். தெரியவே இல்லை சார், இப்போ தான் டேரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு சொல்லிட்டோம். எக்ஸாம் ஹாலில் இதே கொஸ்டின் நம்ம பார்த்துங்க. ஏதாவது சன்னு வந்து யுரேனியம் யூஸ் பண்ணி
இணைவு ஏற்படுதா? வரவே வராது. எங்கேயாவது கார்பன் இருக்குதா? சன்னுக்கு எங்கேயாவது கார்பன் இருக்குதா? இல்லை. டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் புரோட்டீனா? கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். புரிஞ்சுங்களா? எப்போவுமே சன்னில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்து வந்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். டேஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் ஏஜ் எஸ்டிமேஷன். கண்ணை மூடி சொல்லாமல, ஈஸியான கேள்வியில் இப்போ பல முறை சொன்னேன். கார்பன் 14 டேட்டிங், கார்பன் 14 தொழில் துறையில் பொருட்களை ஆயிலும் கண்டுபிடிக்க கார்பன் 14 தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? அவங்க வந்து ஒரு வானியல் அலகுன்னு சொல்லி அளவு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் தானே. எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஒளி ஆண்டுனா என்ன, அணுநிறை அலகுனா என்ன, ஃபெர்மினா என்ன, வானியல் அலகுனா. அப்போது நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட், அளவீடுகள்னு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பகுதியை நீங்கள் அட்டனே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு வானியல் அலகு என்னென்னு தெரியாமல் இருந்தால் எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஸோ ஒரு வானியல் அலகு வந்து இப்போ இருக்கிற கவுண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். 1.49 10⁻11 மீட்டர். ஒளி ஆண்டு அப்படின்னு 9.46 10⁻15 மீட்டர். ஒரு ஃபெர்மி 10⁻−15. ஒரு அணுநிறை அலகு 6.17 10⁻. இப்போ என்னது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. சரிங்களா? எனக்கு ஒன்றுமே இது தெரியாது, நான் படித்தெல்லாம் மறந்து போச்சு, இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னு போகிறேன். கேட்டிருக்க கொஷின் எது தவறு தான் கேட்குறாங்க. சரிங்களா? நான் எடுத்த உடனே ஆன்சர் என்னால் சொல்ல முடியுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ஃபெர்மி அப்படின்னாலே மைனஸில் தான் வரும். இது கரெக்ட். சரியா? ஒரு ஃபெர்மி அப்படிங்கிறது 10⁻−15. அது படிச்சுக்கோங்க. ஒளி ஆண்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 9 வருங்க. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். வானியல் அலகு அப்படின்னா 10⁻11 1.49. ஸோ 1. இப்போ இது ரெண்டும் சரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தவறு வந்தால் 1 அல்லது கடைசியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ அணுநிறை அலகு இருக்கு இல்லையா, அது வந்து மிகவும் தவறானது. சரிங்களா? அணுநிறை அலகு வந்து 6.17 6.023 6.023 into 10⁻25 அப்படின்னு வரும். சரிங்களா? 6.023 தான் படித்து வச்சுருக்கோம். அது அவகட்ரா நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மோல், அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் கம்ப்ளீட்டாகவே தெரியும். ஸோ இதனோட கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அது கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இன்னும் நிறையா கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.